அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, காலசர்ப்ப தோஷம் என்பது ஒரு ஜாதகத்திலே ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கிக்கொண்டிருந்த கிரக நிலைக்கு காலசர்ப்ப தோஷம் என்று பெயர். அந்த வகையிலே 12 வகையான காலசர்ப்ப தோஷங்கள் இருக்கின்றன. அதிலே முதல் வகையான 6 வகையான காலசர்ப்ப தோஷங்களை பற்றி இதற்கு முந்தைய பதிவிலே சொல்ல கண்டோம். அனந்த அல்லது விபரீத காலசர்ப்ப தோஷம், குளிகை காலசர்ப்ப தோஷம், வாசுகி காலசர்ப்ப தோஷம், சங்கல்ப காலசர்ப்ப தோஷம், பத்ம காலசர்ப்ப தோஷம் மற்றும் மகா பத்ம காலசர்ப்ப தோஷம் என்று 6 வகையான காலசர்ப்ப தோஷங்களை பற்றி இதற்கு முந்தைய பதிவிலே சொல்ல கண்டோம். அடுத்த 6 வகையான காலசர்ப்ப தோஷங்கள், அதாவது 7வது வகையான காலசர்ப்ப தோஷம் என்பது லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே ராகுவும் லக்னத்திலே கேதுவும் இருக்க பிறந்தவர்களுக்கு, லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே ராகு லக்னத்திலே கேது இருக்க பிறந்தவர்களுக்கு அது தசக காலசர்ப்ப தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வாறு தசக காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு முன் யோசனை அதிகமாக உண்டு. அவர்களுக்கு எதையும் எளிதாக யூகித்துக் கொள்ளும், யூகம் செய்யும் ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. இந்த தசக காலசர்ப்ப தோஷம் இருக்க பெற்றவர்களுக்கு இவர்கள் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் மது, மாது ஆகிய தீய வழிகளிலே செலவிட்டு தங்கள் செல்வங்களை எல்லாம் நாசம் செய்வார்கள். மேலும் இந்த தசக காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்விலே தொல்லைகள் உண்டாகும். இவ்வாறு தசக காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக 8வது வகை காலசர்ப்ப தோஷம், அதாவது லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே ராகுவும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே கேதுவும் இருக்க பிறந்து அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கி இருந்தால் அந்த காலசர்ப்ப தோஷத்திற்கு கார்கோடக காலசர்ப்ப தோஷம் என்று பெயர். இவ்வாறு கார்கோடக காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அவர்கள் தந்தையின் சொத்து அவர்களுக்கு இல்லை. தந்தை மூலமாக அவர்களுக்கு சொத்து கிடைக்காது, அல்லது அவர்களை பெற்ற தந்தைக்கு எந்தவித சொத்தும் அவர்களுக்கு இல்லை. மேலும் இந்த கார்கோடக காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். 8லே ராகுவும் 2லே கேதுவும் இருக்க இந்த ராகு கேதுக்கு இடையிலே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கியிருந்த அந்த கார்கோடக காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே எதிரிகள் அதிகமாக உண்டு. அடுத்த 9வது வகை காலசர்ப்ப தோஷமாவது சங்கசூட காலசர்ப்ப தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்திலே கேதுவும் இருக்க இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கிக் கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட காலசர்ப்ப தோஷத்திற்கு சங்கசூட காலசர்ப்ப தோஷம் என்று பெயர். அதாவது 9லே ராகு, 3லே கேது, ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு இருத்தல். இந்த சங்கசூட காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு பொய் சொல்வார்கள், அதிகமாக பொய் சொல்வார்கள். இந்த சங்கசூட காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு முன் கோபிகா இருப்பார்கள். முன் கோபம் அதிகமாக வரும். இந்த சங்கசூட காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு
வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும் இந்த சங்க சூட காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்ததாக 10வது வகை காலசர்ப்ப தோஷம், அதாவது லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே ராகுவும் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே கேதுவும் இருக்க பிறந்தவர்களுக்கு 10லே ராகு 4லே கேது இருக்க, இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கி இருந்த அந்த காலசர்ப்ப தோஷத்திற்கு கடக காலசர்ப்ப தோஷம் என்று பெயர். இந்த கடக காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் அதிகமாக உண்டாகும். மேலும் இவர்களுக்கு அரசு தண்டனை கிடைக்கும். கடக காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு தண்டனை கிடைக்கும். இருட்டு சம்பந்தமான தொழில்தான் புரிவார்கள் இவர்கள். வெளிச்சமான எல்லோருக்கும் தெரிந்த சட்டத்திற்கு உட்பட்ட யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத யாருக்கும் இழப்பு ஏற்படுத்தாத தொழில்கள் இவர்கள் செய்ய முடியாது. பிறரை ஏமாற்றுகின்ற அரசுக்கு சட்டத்திற்கு புறம்பான இருட்டு சம்பந்தமான தொழில்தான் இவர்களுக்கு செய்ய வரும் கடக காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு. புகைப்படம் எடுத்தல், எக்ஸ்ரே தொழில், இது போன்ற தொழில்கள் இவர்களுக்கு நன்றாக சிறப்பாக வரும். அதே சமயத்திலே இந்த கடக காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு இருந்த அந்த 10ஆம் இடத்திற்கு அதிபதி பலம் பெற்றிருந்தால், அவர்கள் நன்றாக இருந்தால் சிரமமில்லை. ஆனால் அந்த 10 கொடியவன் கெட்டு போயிருந்தால் இவர்களுக்கு சட்டத்திற்கு புறம்பான வேலைதான் செய்வார்கள், அதிலே சந்தேகமே இல்லை. அடுத்ததாக 11வது வகை காலசர்ப்ப தோஷம், அதாவது லக்னத்திற்கு 11லே ராகுவும் லக்னத்திற்கு 5லே கேதுவும் இருக்க பிறந்தவர்களுக்கு. அவ்வாறு லக்னத்திற்கு 11ல் ராகுவும் 5லே கேதுவும் இருக்க, இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கி இருந்தால் அந்த காலசர்ப்ப தோஷத்திற்கு விஸ்தார காலசர்ப்ப தோஷம் என்று பெயர். இந்த விஸ்தார காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களது குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். விஸ்தார காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி இவர்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். மேலும் இவர்களுடைய வாழ்க்கை பிற்பகுதிதான் நன்றாக சுகமாக வாழ்வார்கள் இந்த விஸ்தார காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்தது 12வது வகை காலசர்ப்ப தோஷம், அதாவது சேஷ நாக காலசர்ப்ப தோஷம். அதாவது லக்னத்திற்கு 12லே ராகுவும் லக்னத்திற்கு 6லே கேதுவும் இருக்க, அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கி இருந்தால் இந்த வகையான காலசர்ப்ப தோஷத்திற்கு சேஷநாக காலசர்ப்ப தோஷம் என்று பெயர். இந்த சேஷநாக காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலம் எப்போதும் பிரச்சனையாகவே இருக்கும். இவர்கள் வழக்குகளிலே சிக்கிக்கொள்வார்கள். அடிக்கடி வாழ்க்கையிலே வழக்குகளிலே, வம்பு வழக்குகளிலே சிக்கிக்கொள்வார்கள். இவர்களுக்கு எதிரிகள் தொல்லை அடிக்கடி உண்டாகும். இப்படிப்பட்ட பலன்களை 12லே ராகுவும் 6லே கேதுவும் இருக்க, இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கி இருக்க பிறந்த இந்த சேஷ நாக காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும். ஆகவே 7, 8, 9, 10, 11, 12 என்று 6 வகையான காலசர்ப்ப தோஷத்தை பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் பலன்களை பற்றியும் சொல்ல கேட்டீர்கள். ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக.
எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.